என் வாலிப நெஞ்சங்களுக்கு நான் என் இளமையில் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் நான் இளமையில் இழந்தவைகளை இனி என் அருமை இளைய தலைமுறையினரும் இழந்துவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்லி வருகிறேன். காரணம், எத்தனையோ இளம் பருவத்தினர் திறமை, எழுச்சி, புரட்சி, கிளர்ச்சி, உணர்ச்சி இவைகள் யாவும் இருந்தும் அவைகளை ஒன்று திரட்டி சாதனையாக்க செயலாக்க முயற்சிக்கவில்லை என்பது என்னுடைய ஆதங்கம். காரணம், இளமை என்பது ஒரு முறைதான். அதில் ஒவ்வொரு இளமைக்கும் அதற்கு ஏற்றாற்போல் இயற்கை வலிமையையும் திறமையையும் கொடுத்தே இருக்கும். இதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அதை அவர்கள்தான், இளைஞர்கள்தான், என்னுடைய திறமை இதில்தான் இருக்கிறது, இதன் வழி சென்றால் நான் சாதிப்பேன் கண்டிப்பாக என்று அவர்களுடைய கோட்பாடினை, கொள்கையினை ஒரு வழியாய் அதை வகுத்து அதன் வழி சமூகத்தில் செல்ல வேண்டும் என்பதை பொதுவான கருத்தாய் இச்சமூகத்திற்கு நான் சொல்லி வருகிறேன். என் இளமை காலத்தில் எத்தனையோ சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் அத்தனையும் தாண்டி நான் தமிழ் மேல் வைத்துள்ள பற்றால் நான் இந்த நிலையிலும் என் வாழ்க்கையின் சூழலை நிவர்த்தி செய்து கொண்டு என்னால் சிந்திக்கும் திறன் உள்ளவரை தமிழ் மீது அக்கறை கொண்டமையால், பற்று கொண்டமையால் எளிய தமிழில் முடிந்தவரை வடநாட்டு சொற்களை தவிர்த்து தேவைப்படும் பட்சத்தில் மட்டும் ஓரிரு வார்த்தைகளை ஆங்கிலத்தை கொடுத்து வருகிறேன். அந்த வகையில் இளைஞர்கள் இனி ஒவ்வொருவரும் விழித்தே ஆக வேண்டும். விஞ்ஞானத்தின் கொடுமைகள், விஞ்ஞானிகள் அதை பற்றி சிந்திப்பதில்லை. இளைய தலைமுறைகள் விழிக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி நூற்றுக்கணக்கான கவிதைகளை கொடுத்து வருகிறேன். அந்த வகையில் இந்த கவிதையின் தலைப்பு, வெடிக்கும் சிந்தனையை சாதனை படைக்கும். தலைப்பு, வெடிக்கும் சிந்தனையே சாதனை படைக்கும். எல்லாம் கடந்து போகும், இதில் யாரை சொல்லி என்ன லாபம்? வாலிபனே, உன் இளமை முதல் எல்லாமே கடந்து போகும், இதில் யாரை சொல்லி என்ன லாபம்? உழைத்தால் வாழ்க்கை உனக்கு புரியும், அது உழைப்பின்றி எப்படி விடியும்? சிந்தித்து பார். உழைத்தால்தான் வாழ்க்கை உனக்கே புரியும், அது உழைப்பின்றி எப்படி விடியும்? தேகத்திற்கு உழைப்பு தேவை. ஒவ்வொரு இனத்திற்கும், குறிப்பாய் வாலிப நெஞ்சங்களுக்கு, வாலிப உள்ளங்களுக்கு, வாலிப தேகங்களுக்கு உழைப்பு தேவை. ஆனால் உழைக்காத தேகம் சந்திக்கும் சோர்வை. ஒவ்வொரு இனத்தின் தேகத்திற்கும் உழைப்பு தேவை. ஆனால் உழைக்காத தேகம் சந்திக்கும் சோர்வை. உழைப்பு என்பது வாழ்வின் உயிர்ப்பு, மறந்துவிட வேண்டாம். உழைப்பு இன்றி இல்லை செழிப்பு. உழைப்பு என்பது வாழ்வின் உயிர்ப்பு, உழைப்பு இன்றி இல்லை வாழ்வில் செழிப்பு. மனதில் ஊதாரியான நினைப்பு, அது சோர்வுக்கான அழைப்பு. மறந்துவிட வேண்டாம் வாலிப நெஞ்சங்களே,
மனதில் ஊதாரியான நினைப்பு, அது சோர்வுக்கான அழைப்பு. இதுவா சிந்தனையின் துடிப்பு, இனியும் வேண்டாம் அதை நிறுத்து. இதுவா நல்ல சிந்தனையின் துடிப்பு, இனியும் வேண்டாம் அதை நிறுத்து. உனக்குள் கொள்கையை உருவாக்க, இன்று முதல் உனக்குள் உனக்கான கொள்கையை உருவாக்க. உழைப்பை கொடுக்கும் செல்வாக்கு, உன் சந்ததிக்கும் சேர்த்து உன்னுடைய உழைப்பை கொடுக்கும் செல்வாக்கு. இது முன்னோர்களின் சொல்வாக்கு. உழைப்பை இனி உனதாக்கு. இது முன்னோர்களின் சொல்வாக்கு. உழைப்பை இனி உனதாக்கு. போன காலம் போகட்டும், இனியாவதும் உன் மனம் விழிக்கட்டும். போன காலம் போகட்டும், இனியாவதும் உன் மனம் விழிக்கட்டும். விழிக்கும் மனம் சீரட்டும், இனி அது செயலாய் மாறட்டும். விழிக்கும் மனம் சீரட்டும், இனி அது செயலாய் மாறட்டும். சோர்வு என்பது சிந்தனைகளை அடைக்கும், மேலும் அது சீரும் சிந்தனைகளை சிதைக்கும். வாலிப நெஞ்சங்களே, சோர்வு என்பது நல்ல சிந்தனைகளை அடைக்கும், மேலும் அது சீரும் சிந்தனைகளை சிதைக்கும். ஆனால் துடிக்கும் சிந்தனையே வெடிக்கும். வெடிக்கும் சிந்தனையே சாதனை படைக்கும். ஆனால் உன்னில் வெடிக்கும் சிந்தனையே துடிக்கும், வெடிக்கும். வெடிக்கும் சிந்தனையே மண்ணில் சாதனை படைக்கும். இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சு. வைரன்.